பிரேஸ் தலாடுங்க. இன்னைக்குள்ள மன்னா என்னன்னு பார்ப்போமா? சங்கீத புஸ்தகத்துல 40வது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுதுங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த வசனம் பாருங்கங்க. எவ்வளவு அழகா சங்கீதக்காரன் சொல்லுதான் பாருங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். நம்ம எப்படிங்க காத்திருக்கோம்? நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பற்றி நம்ம கேட்டிருப்போம். அதுக்கு நடக்கலைன்னா, ஏன்? எதுக்கு? இந்த ஆண்டவரே இப்படிதான். எங்களுக்கு ஒண்ணுமே தர மாட்டுக்காங்க. எனக்கு மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. நம்ம அப்படிதான் சொல்றோம். ஆனா சங்கீதக்காரர் எப்படி சொல்றான் பாருங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் அடுத்த இடத்துல சொல்றாரு. அவர் என்னிடமாய் சாய்ந்து பாருங்க, நான் பொறுமையா காத்திருந்தேன். ஆண்டவரே அவரிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நம்ம ஒரு காரியத்தை குறித்து இல்லைன்னா ஏதாவது ஒரு தேவைக்காக நம்ம ஜெபிக்கும்போது அவரிடத்துல வந்து பொறுமையா காத்திருக்கணுமாங்க. அப்ப ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாருமா நம்ம இடமா வருவாராம். நம்ம கூப்பிடுறதுக்கு பதில் கொடுக்கிறார். என் கூப்பிடுதலை கேட்டார். நம்ம எவ்வளவு பொறுமையா இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த காரியம் நடக்கலைன்னா நம்ம போய் நிற்போம். 2 நாள் நிற்போம், 3 நாள் நிற்போம். நடக்கலையா, எனக்கு இப்படிதான், என் வாழ்க்கையில எல்லாமே இப்படிதான், எனக்கு இப்படிதான் நடக்கும். எனக்கு ஆண்டவர் பதிலே சொல்ல மாட்டாரு. எனக்கு நான் மட்டும் ஆண்டவர் தர மாட்டாரு. அவங்கள பாருங்க, இவங்கள பாருங்க, நம்மளும் யோசிக்க மனுஷங்க தான். நானும் அதிக நேரம் அப்படிதான் யோசித்திருக்கேன். அது மாதிரி நீங்களும் யோசித்திருப்பீங்க. சில டைம் நம்ம வாயில சொல்லுவோம். ஆனா சங்கீதக்காரன் சொல்லுவான், நம்ம பொறுமையா காத்திருக்கணும். அப்ப அவர் என்ன செய்வார், நம்ம பக்கமா வருவாரு. நம்மளுடைய ஜெபத்துக்கு அவரு நம்ம கூப்பிடுதலை கேட்பாருங்கிறது. நீங்களும் ஆண்டவருடைய பாதத்துல அமைதியா காத்திருங்க. பொறுமையா காத்திருங்க. அவருடைய வேலை வர்ற வரைக்கும் நம்ம காத்திருப்போங்க. அவருடைய வேலை வந்துச்சுன்னா யாருமே சொல்லதுக்கு முன்பாக அவரே எல்லா காரியத்தையும் செய்வார். ஒருவேளை இந்த காரியத்துல வந்து உங்களுக்கு 1 மாசமோ 2 மாசமோ இல்லைன்னு 1 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சுதான் அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சித்தமா இருந்தாருன்னா அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருப்போங்க. ஆண்டவர் உண்மையை உங்களை என்ன செய்வார், உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்க கூப்பிடுதலுக்கு பலன் தருவார். அது வரைக்கும் நம்ம பொறுமையா காத்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தான் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார்.